ஃபர்ஸ்ட் நேம் இது வந்து ரெட் கலர் அப்படின்றதெல்லாம் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இமெயிலுக்கு அப்படின்னும் போது இமெயில் நம்ம வேலிடேஷன் வைப்போம். சம்திங் இப்போ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து காட்டும். இந்த பாக்ஸ் காட்டுறதுக்கான ரீசன் என்னன்னு தெரியும். ஏன்னா இந்த ரெக்கார்டு இதுக்கு இது கொடுக்கல அப்படின்னு சொல்லி. சப்போஸ் நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நான் ஒர்க்கர் இந்த சப்மிட்டை இதை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். இப்போ அது வந்து கரெக்டாக எனக்கு வந்துருச்சு. என்ன சொல்றது? ஓகே டேட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ணா ஸ்கிரீன் ஷேர் பண்ணலனா? ஓ மை காட். அது சரி. இப்ப இப்ப சப்மிட் கொடுக்குறேன். இங்க இந்த பாக்ஸ் வருது, ரெட் கலர்ல வருது. ரீசன் என்னன்றது தெரியும். நம்ம வேல்யூ இல்ல அப்படின்னு வேல்யூ கொடுக்குறேன். இப்ப போயிடுச்சு. கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட் இங்க வருது. இந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்குறேன். சப்மிட் கொடுக்குறேன். கரெக்டா? ஓகே இல்லனா இது இமெயிலா? இது இமெயில் கிடையாது, ஃபோன் நம்பர். ஆனா இது என்ன கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா எம்டியா இல்லாம சம் டேட்டா இருக்குன்றது ஓகே. ஏதோ ஒரு டேட்டா இருக்கு. எக்ஸாம்பிள் அந்த நம்பர் பதிலாக இது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு டேட்டா இருக்கு. ஆனா இது என்னவா இல்லை அப்படின்னா வேலிட் டேட்டாவா இல்லை. அது என்னன்னா வேலிட் டேட்டா அப்படின்றது இமெயில் அப்படின்றது இந்த மாதிரி இமெயில் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. டெஸ்ட்ன்ற மாதிரி இமெயில் இருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கு கண்டிப்பா ஒரு டொமைன் நேம் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? @யாப்மெயில், யாகு, ஜிமெயில், எக்கச்சக்கமா அவுட்லுக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டொமைன் நேம் கண்டிப்பா இருக்கும். ஆனா இங்க அது இல்லை. சரி, யூசருக்கு அதை எப்படி கன்வே பண்ணலாம்? திரும்பியும் ரெட் கலர் காட்டிடலாமா? இந்த மாதிரி ரெட் கலர் காமிச்சிட்டா யூசருக்கு அது புரியுமா? இல்லைண்ணா, கீழே ஒரு எரர் மெசேஜ் மாதிரி காட்டலாம். புரியல சத்தமா? கீழே ஒரு எரர் மெசேஜ் மாதிரி காட்டலாம்னா அந்த மாதிரி இமெயில்னா இன்புட் டைப் தப்புன்னு காம். ஒழுங்கு மரியாதையா இமெயில் ஐடியை கொடு. தேவையெல்லாம் பண்ணிட்டு காண்டாயிடலாம். கரெக்டா? என்டர் வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொன்னா புரிஞ்சிடும். ஆனா இந்த பாக்ஸ் மட்டும் அப்படியே யூசருக்கு புரிஞ்சிருவா? சத்தியமா புரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நேம் இங்க ரெக்யூர்னு காட்டுது. நீ கொடுக்காம போற அப்படின்னா இந்த மாதிரி காட்டலாம். ஈவன் இந்த இடத்துலயே கூட நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இப்படி நான் வந்து கொடுக்குறேன். இது ஓகேவா? ஓகே கிடையாது. ஏன்னா 2 லெட்டர்ல ஒரு நேம் இருக்கிறது வாய்ப்பே இல்லை. மினிமம் 3 கேரக்டர் இருக்கும். கரெக்டா? ஆமாண்ணா. ராஜ், வேல், ஓகேங்களா, அபி, அபு அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் 3 கேரக்டர் இருக்கும். அப்ப இதுமே வேலிட் கிடையாது. ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலிடேஷன் இந்த மாதிரி பண்ணலாம். எப்படின்னா நீங்க அது 3 கேரக்டர் தான் இருக்கு, 4 கேரக்டர் தான் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா நீங்க உட்காந்துட்டு என்ன ஏதாவது செய்வீங்களா அப்படின்னா கிடையாது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் இங்க கொடுக்குற ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை எடுக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட்ல டிஃபால்ட்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதனுடைய லென்த்து இவ்வளவுதான் இருக்கு, எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சரி, கேட்கறது ஓகே. ஆனா எனக்கு வந்து இங்க கீழே டேட்டா சம்திங் இந்த இடத்துல காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய இதை ரெடி பண்ணு. இந்த டிபிளியை நான் என்ன செய்யறேன்னா ஒரு ஸ்பேன் டேக் ஒன்று எழுதிக்கிறேன். ஸ்பேன் டேக்ல அட்லீஸ்ட் 3 characters. ஓகேங்களா? 3 characters or 3 letters அப்படின்னு கொடுக்குறேன். இது கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் நேம் ஷுட் கண்டெயின் அட்லீஸ்ட் 3 letters அப்படின்றது கரெக்ட். ஓகேவா? இதையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கலர் அடிச்சுக்கலாம். ஸ்டைல் கலரு ரெட் கலரு. பா
அட்லீஸ்ட் கண்டெயின் 3 லெட்டர்ஸ். ஓகே, இது எனக்கு கரெக்டா இருக்கு. ஆனா என்னுடைய பேஜ் லோட் ஆகும் போதே இது வந்து இந்த விஷயத்த சொல்றதுன்றது தப்பு. ஓகேவா? எனக்கு இது இனிஷியலா தேவை கிடையாது. எனக்கு எப்ப நான் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வேல்யூ இல்லாத போது தான் எனக்கு இது வரணும். இப்ப விஇ அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு இந்த டைம் தான் இந்த எரரே காட்டணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்ன காட்டணும் அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸ் காட்டணும். இந்த ரெட் கலர் பாக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த இஷ்யூ வரும். ஃபர்ஸ்ட் நேம் should contain at least 3 letters அப்படின்றது இந்த மாதிரி டைப் பண்ணும்போது தான் வரும். ஆனா இது எப்படி தானே பண்ணுவோம்? ரெட் கலரும் வரணும்ன்றீங்க, அது போனதுக்கு அப்புறம் இதுவும் வரணும் அப்படின்னா இது முழுக்க கண்டிஷன் பேஸ் தான். ஓகேவா? நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா சிம்பிளா உங்ககிட்ட கேட்கறேன், இந்த ஃபர்ஸ்ட் நேம் should contain at least 3 letters அப்படின்றது எனக்கு இனிஷியலா தேவையில்லை அப்படின்றது நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்பேனை போய் ரிமூவ் பண்ணுங்கன்னா சொல்லக்கூடாது, இது இப்ப எனக்கு காட்டக்கூடாது. என்ன பண்ணலாம்? டிஸ்ப்ளே நல்லாண்ணா அரே பாய் if condition யூஸ் பண்ணுவானா? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இத நீ மறைக்கிறதுக்கு சொன்னது ஓகே. டிஸ்ப்ளே நன், அது தெரியாது. ஆனா எனக்கு அது திரும்ப வேணுமே அப்படின்னா சரி என்ன கொடுத்தா அது வந்துரும், என்ன விஷயம் கொடுத்தா அது இங்க டிஸ்ப்ளே ஆகும். டிஸ்ப்ளே இன்லைன் தந்தா டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக் ஃப்ளக்ஸ் ஏதோ இன்லைனே கொடுக்குறோம், வந்துருச்சு. ஓகேவா? அப்ப நமக்கு என்னன்னா கண்டிஷன் பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? சரி, இங்க இந்த மாதிரி ஒரே ஒரு இஷ்யூ தான் இருக்குமான்னு கேட்டா இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும், இதே மாதிரியே இருக்கும். இந்த இஷ்யூ வரும்போது தான் இதை காட்டணும் அப்படின்றத எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இப்ப நான் இதை ஷோ பண்ணணும், எதை வச்சு இதை ஷோ பண்ண முடியும்? அந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாண்ணா பட்டன் கிளிக் பண்ணிட்டேன், 2 கேரக்டர் இது எடுத்துன்னு வந்துருச்சு. எனக்கு இப்ப இந்த இஷ்யூவை இந்த எரரை நான் இப்ப டிஸ்ப்ளே பண்ணணும். எதை வச்சு நீங்க இத ஐடி இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஐடி வச்சிருக்கோம். இந்த ஐடி பேரு ஃபர்ஸ்ட் நேம் லென்த் எரர் அப்படின்னு வைக்கிறேன். ஏன்னா இம்மா பெருசு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? எரர் அப்படின்னு வச்சாலும் ஓகே தான். நான் என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் நேம் லென்த் எரர் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, அப்ப இந்த ஐடி வந்து எனக்கு எப்ப தேவைப்படும்னா ஃபர்ஸ்ட் நேம்ல என்னுடைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா இது வரும். ஓகேவா? ஸ்பேனுக்கு வேல்யூ டேக் இருக்கா இல்லையா? செக் பண்ணுவோம். ஸ்பேனுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கேன். டெஸ்டிங் ஏதாவது வருதா? வரலண்ணா. அப்புறம் நீங்க எப்படி இந்த வேல்யூ காட்டுவீங்க? வேல்யூ எடுத்து எப்படி காட்ட முடியும்? ஆனா சத்தியமா புரியலன்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகேங்க. இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? ஒரு ஸ்பேன் ஒன்று ரெடி பண்ணிட்டேன், அதுல இந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நேம் should contain at least 3 character அப்படின்னு கொடுத்துட்டேன். எடுத்த உடனே இதை நான் ஹைட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? எனக்கு கண்டிஷன் எப்ப இது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ ரெட் கலர் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ரெட் கலர் போயிட்டு இந்த கிரே கலர் வரும்போது அதனுடைய லென்த் கம்மியா இருந்தா மட்டும்தான் வரும். ஒரு சூடோ டயக்ராம் போட்டோம். ஓகே, அது நம்ம பேச்ச கேட்காது போல. ஓகேங்க, இப்ப இந்த இடத்துல 2 கேரக்டர் கொடுத்துருக்கேன். 2 கேரக்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு இது ஃபெயில் கண்டிஷன்ல போகும்.
இது ஃபெயில் கண்டிஷன். 2 கேரக்டர் மேல இருந்துச்சுன்னா இது சக்சஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்றது. சக்சஸ் கண்டிஷன். ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னன்னா இதுல வேல்யூ எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதுல வேல்யூ எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபெயில், வேல்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா சக்சஸ். ஃபெயில்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸ் காட்டும். ஃபெயில்ல ரெட் கலர் பாக்ஸ்ல காட்டும். ஓகேவா? சக்சஸ்ல நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா அகைன் நம்ம ஒரு கண்டிஷன் இதை ஹேண்டில் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா 3 கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்ப எதுவுமே இந்த பாக்ஸ்ல இல்லாத போது ஃபெயில், அப்ப ரெட் கலர். ஓகேவா? ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா சக்சஸ். சக்சஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதாவது எல்ஸ் கண்டிஷன்ல என்ன செய்ய போறோம்னா 3 கேரக்டர். இந்த 3 கேரக்டர்ல 1 2 இப்படின்னு எழுதும். அப்ப இது ஒரு இஃப் கண்டிஷன், இது ஒரு இஃப் கண்டிஷன். இந்த பெரிய பாக்ஸ் அப்படின்றது ஒரு இஃப், இது ஒரு இஃப். இப்ப நீங்க ஹை லெவல்ல பார்த்ததை இங்க நம்ம கோடிங் லெவல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேம் இமெயில எடுத்துறேன். இவன் எல்லாரையுமே நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் பார்ப்போம். இப்படி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்துருக்கு. ஓகேவா? இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் விஇ அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கிளிக் பண்றேன். எனக்கு இது சக்சஸ் கண்டிஷன் வந்துருச்சு. அதாவது இந்த இடத்துல இங்க வந்துருச்சு. ஆனா இங்க பார்த்தோம்னா இது 3 கேரக்டர் இருக்கு, இது 2 கேரக்டர் தான் இருக்கு. இப்ப அகைன் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் எழுதணும். அந்த கண்டிஷனை எங்க எழுதணும் அப்படின்னா கிரே கலர் வருது இல்ல, ஏன்னா இது வந்து எதுவுமே இல்லாத போது ரெட் கலர் காட்டுது. ஏதாவது இருந்துச்சுன்னா இங்க வரும். ஏதாவது இருந்தா மட்டும்தான் அதனுடைய லென்த் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எதுவுமே இல்லாத போது அதனுடைய லென்த் நம்மளால கண்டுபிடிக்குமானா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப சம்திங் ஒரு வேல்யூ இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல கன்சோல் லாக் போடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியறதுக்காக இந்த வீடியோ தயவு செஞ்சு 1 or 2 டைம்ஸ் பாருங்க. இப்ப எதுவுமே இல்லாத போது இங்க வரும். இந்த இடத்துல உங்களால என்ன பண்ண லென்த் கண்டிஷன் செக் பண்ண முடியாது. இங்க போறோம், இப்படி கிளிக் பண்றேன். இந்த கண்டிஷன் உள்ளார வருதான்னு கேட்டீங்கன்னா வராது. ஏன்னா ஒண்ணுமே இல்லை, அதனால இது வருது. இப்ப நான் இதை கொடுக்குறேன். இதை கொடுத்த உடனே இங்க வருது. அப்ப டேட்டா இருந்தா உள்ள வருது. டேட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த டேட்டால மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குன்றது கண்டுபிடிக்கும். எப்படின்னா நீங்க அதை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம அதை யூஸ் பண்ண மட்டும் போதும். பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓரளவு. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா லென்த் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த யூசர் நேம்ல மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்கு அப்படின்றது இது சொல்லும். எப்படின்னா அப்படின்னா யூசர் நேம் போட்டு லென்த் 10 அப்படின்னு காட்டுது. என்னவோ வென்னு கேட்டு ஈசன் 10 கேரக்டர் இருக்கு. அப்ப நமக்கு இங்க 10 அப்படின்றது வருது. ஓகேவா? உங்களுடைய ஸ்ட்ரிங்கு அது பக்கம் ஒரு புள்ளி வச்சு லென்த்னு எழுதணும். இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேரக்டர்ல ஸ்ட்ரிங்ல எத்தனை கேரக்டர் இருக்குன்ற கவுண்டர் நமக்கு கொடுக்கும். ஓகேவா? இந்த கவுண்டை வச்சு நம்ம எழுதிக்கலாம். இப்ப நான் இதை என்ன செய்ய போறேன்னா ஒரு வேரியபிளா வாங்கிக்கிறேன். இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்ஸ்ல யூசர் நேம் ஃபர்ஸ்ட் நேம் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள வாங்குறேன். இது எல்லாத்தையுமே நான் அசைன் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா வாங்கி வச்சுக்கிறேன் மொத்தம். ஏன்னா அகைன் இதை நான் எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு போய் செக் பண்றதோட ஒரு வேரியபிள வாங்கிட்டுனா இவனை வச்சு நான் எல்லா இடத்துலயும் பிளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெஃப்ரெஷ் பண்றேன், கிளிக் பண்றேன். 2 4 7. ஓகேவா? ஒரு டைம் அது அதனுடைய இது மாற நமக்கு அதனுடைய லென்த் கொடுக்கும். ஓகேவா? இப்ப நம்ம கண்டிஷன் என்ன எழுதணும் அப்படின்னா மினிமம் 3 ஆர் ஈக்குவல் டு, ஆமா, லெஸ் தென் மேக்ஸிமம் 3 ஆர்
ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த இது வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா, இஃப் ஃபர்ஸ்ட் நேம் வந்து 3 இல்ல அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, சரிங்க, சக்சஸ். 3 கேரக்டர் மேல இருந்துச்சுன்னா அது சக்சஸ். இல்ல அப்படின்னா அது ஃபெயிலியர். சக்சஸ் ஃபெயிலியர்ல நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இஃப்க்குள்ளார நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இன்னொரு இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் இப்போதைக்கு ஹைட் பண்றேன். இப்ப எதுவுமே இல்லாத போது இந்த ரெட் கலர் எரர் காட்டுது. ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய லென்த்தை எடுக்கிறேன். எடுத்துட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு அந்த வேரியபிளுடைய லென்த்து 3க்கு மேல இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியும். இப்ப சக்சஸ் ஃபெயிலியர் அப்படின்றத நமக்கு கன்சோல் லாக்ல செக் பண்ண முடியும். சக்சஸ் ஏன்னா 3 கேரக்டருக்கு மேல இருக்கு. இப்ப பாருங்க, இப்பயும் சக்சஸ். இப்ப 2 தான் கொடுத்துருக்கேன். இப்ப என்ன வரணும்? ஃபெயிலியர். கரெக்டா வந்தாச்சு. சக்சஸ் ஃபெயிலியர். அப்ப நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை ஜாவாஸ்கிரிப்ட் நமக்கு கொடுத்துருச்சு. சரி, நான் இங்க இந்த அது ஏதோ ஒன்று போட்டிருந்தேன், அது வரவே இல்லையே அப்படின்னா இன்னும் நம்ம அது வெறும் கன்சோல் தான். நம்ம எழுதின வரைக்கும் லாஜிக் கரெக்ட். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இவன் எங்க டிஸ்பிளே நன்னு இருக்கா, இவனை நம்ம என்ன செஞ்சிடணும்னா இவனுடைய ஐடியை எடுத்துக்கணும். இந்த ஐடியை எடுத்துக்கிட்டு இதனுடைய ஸ்டைலை டிஸ்பிளே இன்லைன் மாற்றணும். ஓகேவா? ஆல்ரெடி டிஸ்பிளே இதுன்னு இருக்கா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நேம் லென்த் யாரோட ஸ்டைல டிஸ்பிளே இதுன்னு வச்சிருக்கேன்னா இப்ப போயிட்டு இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே இன்லைன் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல தான் சொல்லணும். தப்பா இருந்தாதான் இதை சொல்லணும். ஓகேவா? மேல இருந்துச்சுன்னா நமக்கு அது காட்டக்கூடாது, அப்படி இல்லைன்னா அது காட்டணும். ஓகேவா? நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா தான் அதை காட்டும். இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன், வந்துச்சா? ஃபர்ஸ்ட் நேம் ஷுட் கண்டெயின் அட்லீஸ்ட் 3 கேரக்டர். இப்போ நான் திரும்ப இதை கொடுக்குறேன். இது போகணும், ஆனா போகாம இருக்கு. ஏன்னா நம்ம சக்சஸ் கண்டிஷன்ல அதை அகைன் நம்ம ஹைட் பண்ணிடணும். நீ தேவையில்லை, ஓடிடு, மறைஞ்சு போ, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா வரல. இப்ப வந்துடுச்சு. இப்ப போயிடுச்சு. ஆனா அந்த ரெட் கலர் அப்படின்னா நான் அதை ஹைட் பண்ணிட்டேன். இப்ப அது நம்மளுக்கு தெளிவா வரும். டிஇ டி ஃபர்ஸ்ட் நேம் ஷுட் கண்டெயின் அப்படின்னு வருதா? இப்ப டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. திரும்ப எடு வருவோம். ஆனா இது வந்து ரெட் கலர் ஆர் வேற ஏதாவது ஒரு கலர்ல வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம்னா டிஸ்பிளே நன்னுக்கு எதுவும் கலர் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அதுதான் இன்புட் வந்துருக்கு. கலர் எல்லோ. சிறப்பா ஓகே, கரெக்டா வந்துடும். இப்ப நீங்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ ஒரு இது வரும். இங்க பாருங்க, இந்த எரரும் வருது, இந்த எரரும் வருது. என்னன்னா இது எதுவுமே இல்லாத போது இது வருது. இந்த ரெட் கலர் எரர் வரும்போது எனக்கு கண்டிப்பா இந்த எரர் காட்டவே கூடாது. அப்போ ரொம்ப சிம்பிள். ரெட் கலர் எரர் வரும்போது இது காட்டவே கூடாது. அப்படின்னா ரெட் கலர் எரர் நமக்கு எங்க வருது? எதுவுமே இல்லாத போது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் இதை வச்சிடணும். யூசர் நேம் எம்டியா இருந்தா ஃபர்ஸ்ட் நேம் எரர் வந்து நன்னு அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க வருது, போயிடுச்சு, வர வச்சாச்சு. இப்ப ரெட் கலர் எரர் மட்டும் தான் வரணும், இவன் வரக்கூடாது. நம்ம எழுதி இருக்கிற கண்டிஷன் என்னன்னா எம்டியா இருந்துச்சுன்னா ரெட் கலர் காட்டணும், ஃபர்ஸ்ட் நேம் லென்த் எரர் வந்து மறைஞ்சிடும். வந்துட்டானா வந்துருவான். நல்ல பையன்.
ஓகேவா? இதே மாதிரி எரரை வந்து எல்லாத்துக்குமே நம்ம வைப்போம், ஒன்னொன்னா கண்டிஷன் எழுதி வேணும் அப்படின்னா. ஆனா இமெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் எழுதுவோமா, பாஸ்வேர்டுக்கு இந்த மாதிரி எழுதணுமான்னா தேவையில்லை. ஃபோன் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நேமுக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கெல்லாம் வேற ஒரு ஆல்டர்னேட் வே இருக்கு. அது அடுத்தடுத்து பார்ப்போம்.